நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்து இருக்காங்கல்ல, இந்துக்கு இப்போ தான் மனோவை பற்றி உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய வருது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்துக்கு வந்து நம்ம எழிலோட மடியில் படுத்தோன்னு ஆசையாக இருக்குது. எழில் வந்து அங்கே ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்து தான் அவங்களுக்கு தெரிய மாட்டாங்கல்ல, போய் அவங்க சோஃபா பக்கத்தில் அவங்க மடியில் அதாவது தொடை இருக்குல்ல, தொடையில் படுத்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ரூமை திறந்து நம்ம மனம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. மனம் வந்தோடனே இவங்களுக்கு வந்து டவுட் வந்துடுது. எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ளே தேவையில்லாமல் எதுக்கு வாரா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மனம் வந்து சொல்கிறாங்க, இந்தா எழில், உனக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா, யார் அப்படின்னு கேட்டவுடனே, அங்கே தான் ஒரு அஃபிஷியலாக கால் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனம் சொல்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து ஃபோனை வாங்கிட்டு அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம மனம் இருக்காங்கல்ல, மனம் வந்து சும்மா இல்லாமல் எழில பார்த்து நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இங்கிட்டிருந்து சோஃபா பக்கத்தில் உட்காந்துருந்த இந்து வந்து பார்த்துடுறாங்க. என்ன தேவையில்லாமல் நம்ம ஹஸ்பண்டே ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு பார்க்குறான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு நம்ம மனோவுக்கு பின்னாடி போய் நின்று பார்க்காங்க. ஆனால் மனோவுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருது, யாரோ நமக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே நம்ம இந்து வந்து மறைகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து சரி திருப்பியும் சொல்லிவிட்டு நம்ம மனம் வந்து எழில வந்து சைட் அடிக்கிறாங்க. திருப்பியும் வந்து நம்ம இந்து வந்து அந்த சைடில் வந்து நின்று பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு ஏதோ பேய் வந்த மாதிரி டக்குன்னு திருப்பி மனம் வந்து திருப்பி பார்க்காங்க. டக்குன்னு இந்து வந்து மறைஞ்சிடுற மாதிரி காட்டுறாங்க. இப்படியே வந்து இந்து வந்து 2, 3 டைம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனோவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு, யாரோ இங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதட்டத்திலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இந்துக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, மனோ வந்து நம்மளோட ஹஸ்பண்டை தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா, இது நல்லது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல நின்று கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.